சபரிமலையில் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்தால் தரிசனத்திற்கு காலதாமதம் ஏற்பட்டதாகவும் வரும் ஆண்டுகளில் கேரள அரசு கூடுதல் வசதிகளை செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். சபரிமலையை பொறுத்தளவுல வழக்கத்துக்கு மாறா ரொம்ப அதிக அளவு பெரும் கூட்டம் போக ஆரம்பிச்சிச்சு. கேரள அரசாங்கமும் முடிஞ்ச அளவு பக்தர்கள் நலனுக்காக காவல்துறையை அதிக அளவுல பாதுகாப்புல ஈடுபடுத்துறதும் வரிசையில் நிற்கிறவங்களுக்கு உணவு, தண்ணீர், மருத்துவ வசதிகள் போறது ஏற்பாடு செய்திருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம் என்பதால போதிய அளவு அவங்க செய்யற ஏற்பாட்டுல மக்கள் அதிக அளவு வர்றதால தரிசனத்துக்கு காலதாமதம் ஏற்படுறது இயற்கை. என்னை பொறுத்தளவு நான் விசாரிச்சதுல 1 மணி நேரத்துக்கு 3500 பேர் தான் தரிசனம் பண்ண முடியுது. ஆனா ஒரு நாளைக்கு சீசன் டைம்ல 18 மணி நேரம் கோயில் திறந்திருக்கு. 63,000 பேர் தரிசனம் பண்ண முடியுது. மாலைக்கு மேல மலை ஏறுறவங்க, இருமுடிகட்டோட போறவங்க 50% மேல நைட் அங்கேயே தங்கிடுறாங்க. காலையில நெய்யபிஷேகம் முடிச்சுட்டு வர்றதுக்காக அந்த கூட்டமும் பெருங்கூட்டம் மேல தங்கிடுது. இரவுல மலை ஏறுற கூட்டமும் பெருமளவு தங்குறதால ஒரே டைம்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் மேல சன்னிதானத்துல தங்குறதால இந்த நெரிசல் ஏற்படலாம்னு நான் கருதுறேன். அதாவது காலப்போக்கில் அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகள்ல அதுக்கேற்ற வசதிய நிச்சயம் திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும், அந்த துறையும் செய்யும் நம்புறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.